அந்த லாஸ்ட் டைம் வந்தேங்க தாம்பரம் வந்து குரோம்பேட். லாஸ்ட் டைம் குரோம்பேட்டைக்கு வந்தேன். இந்த மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாரு அவர். அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் காலையில் வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக யோகா தியானம் மெடிடேஷன் பண்ணுவேன். இவர் சொன்ன மூச்சு பயிற்சியை நான் செஞ்சுட்டு எனக்கு வந்து எப்படின்னா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா மூச்சை விட முடியாது. அப்போ நான் நினச்சது என்னன்னா, அது நான் டாக்டர் கிட்ட போனால் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எது இல்லை சார் அப்படின்ட்டு. எனக்குள்ள ஒரு இது மூச்சு பயிற்சியால் தான் ஏதோ பண்ணி சால்வ் ஆகணும்னு நினச்சேன். என்றைக்கு அந்த மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ ஹீட் ஆனாலும் சரி எதுவானாலும் அந்த வருது இல்லை சார், ஓம் தானே, ஓம்ன்ற இது கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பண்ணுவேன். அது பண்ணாத என்னால் வெளியில் வர முடியல. எந்த இது எக்ஸசைஸும் பண்ண முடியல. டைம் இல்லைன்னா கூட இதை பண்ணிவிட்டு பண்ணுறேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதனுடைய பலனை அனுபவபூர்வமாக நான் அனுபவித்தேன். யோகா தியானம் மெடிடேஷன் எல்லாமே இருக்குது. ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு காசை எதிர்பாராத ஒரு சின்ன வயசில் இதுதான் அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குது, மீடியா இருக்குது, ஜாலியாக சுத்தனம் இருக்குது. கல்யாணம் ஆகி ஒன்றும் 6 மாதம் கூட ஆகல, கொண்டாட்டிக்கு இருக்கிறாங்க குழந்தைங்க எல்லாம், சின்ன சின்ன குழந்தை பசங்க. இவர் இவங்க 2 பேர் இவங்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து ஞான பாதிக்கு போகிறாங்க, நம்மலாம் லேட்டு. நான் தான் ஃபைன் கூட சொன்னேன், டேய் வந்து படுறா வினிதாண்ணா, எவ்வளோ சின்ன வயசு அவங்களுக்கு, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்கலாம், சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ தான் அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை இருந்தால் தான் இது மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து போகிறோம், நம்மளால் அவருக்கு ஒன்றும் பெனிஃபிட்டே இல்லை. ஏன் வந்து ஒரு இடத்த பிடிச்சி அலைஞ்சிட்டு 4 மாதம் கஷ்டப்படுறாருன்னா, இதுக்காக நாம் அவருக்கு வந்து ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். ஏன்னா இவங்க பெரிய லெவலில் போனோம். எல்லா இடத்துலையும் காசு காசு காசு. இந்த காசு இல்லாத ஈஸியாக கிடைக்கிற இடத்துல ஒன்றுமே தெரியாது. அதனால் அவர் நமக்கு எதாவது பண்ணிட்டார், நம்ம அவருக்காக ஒரு 5 நிமிஷம் ஒரு தியானம் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு போனோம். என்னுடைய ஆசை தான்.